ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026இல் 1,72,26,209 வாக்குகள் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை தமிழகத்தில் பெற்று திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவர் பெற்ற வாக்குகளில் சுமார் 1.5 கோடி வாக்குகள் இந்துக்களின் வாக்குகள் என்று ஊடக நண்பர்கள் செய்தியை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். இந்தியாவில் சுமார் 10 மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்தில் மதம் மாற்றும் தடை சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதேபோல 1.5 கோடி இந்துக்களின் வாக்குகளை பெற்று அதிக பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகம் பெற்று இன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கின்றது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பிற மாநிலங்களில் முதல்வர்களெல்லாம் மதம் மாற்றும் தடை சட்டத்தை அமல்படுத்தியது போல் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான இந்துக்களின் வழிபாட்டு முறைகள், இந்து கோவில்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் என்னை போன்ற பல்லாயிர கோடிக்கணக்கான இந்துக்களின் விருப்பம் தமிழகத்திலும் மதம் மாற்றும் தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று 1.5 கோடி இந்துக்களின் வாக்குகளை பெற்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை ஒன்று தருவார் என்றால் அது இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்றால் தமிழகத்திலும் வேண்டும் மதம் மாற்றும் தடை சட்டம். தமிழக முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைவில் தமிழகத்திலும் மதம் மாற்றும் தடை சட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதே போன்று பல கோடிக்கணக்கான தமிழகத்தில் வாழக்கூடிய இந்துக்களின் விருப்பமும் இதுவே. நன்றி, வணக்கம்.